அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரைஸை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான ரைஸ் கீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸி தான். ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் பாஸ்மதி அரிசியில் செஞ்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசியை வேக வைக்கிறதுக்காக நம்ம அது கூட 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அது கூட குங்குமப்பூ ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ரைஸ் வேகிற வரைக்கும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு மத்தை வச்சு இதை மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இதை மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது அது கூட 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். என்ன இவ்வளோ பால் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற அளவு 10லேருந்து 15 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்கள் வீட்டில் கம்மி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் 1/2 கப் பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா 1/2 லிட்டர் பால் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் பால் ஊற்றி நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுருங்க. அரிசியெல்லாம் இதை மாதிரி திப்பியாக இல்லாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அது தனித்தனியாக வந்துடும். அதனால் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மாதிரி திரும்பி ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த பாயாசம் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக மட்டும்தான் உப்பு. அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜீனி கூடையோ குறைச்சலோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ குங்குமப்பூனை ஆட் பண்ணி செய்கிறதுனால இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா இதை மாதிரி கொதிக்க வச்சிடுங்க. கொதிக்க வச்சு அது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுடலாம். இது எல்லாம் நம்மளுக்கு இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது தாளிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பேன் வச்சு அது கூட 3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட பாதாம், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவுகள் ஒன்றுமே இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும். இதை மாதிரி நல்ல நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு எனர்ஜியாகவும் பூஸ்டாகவும் இருக்கும். இதை மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீரில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.